இறை இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்திற்கு சாட்சியம் கூறுவதே என் பணி என்ற நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவைகள். சத்தியத்தை எடுத்துரைக்கவே பிறந்தேன். அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியத்தை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவி கொடுக்கிறார். ஆம், நிச்சயம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எவரும் அந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறார்கள், சத்தியத்தின்படி நடக்கிறார்கள். நாம் பெற்ற ஞானஸ்நானம் கிறிஸ்து பிறந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற இன்று துறவரம் எடுக்கிறவர்களும் குடும்பத்தார்களும் ஞானஸ்நானம் பெற்றிருந்தும் அருட்பொழிவு பெற்றிருந்தும் அந்த சத்தியத்திற்கு சாட்சியம் கூறுகிறோமா? நம் இதயத்தின் அரசராய் இயேசு இருக்கிறார் என்றால் நாம் நிச்சயம் சத்தியத்திற்காக உயிரை கொடுக்க தயாராக இருப்போம். எனவே அந்த சத்தியத்தின் வழி நடப்பவர்கள் எவரும் துன்பங்கள், துயர்கள், இடர்பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் சத்தியத்தை நிலைநாட்ட, நீதியை நிலைநாட்ட இந்த உலகிற்கு நாம் வந்திருக்கிறோம் என்ற உண்மையை உரக்க எடுத்து இந்த உலகத்திற்கு கூறுவோம். அதன் வழியாக இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நடப்பதற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் சத்தியத்தின்படி வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.